எரேமியா அதிகாரம் 19. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ சென்று குயவன் செய்த மண்கலம் ஒன்றை வாங்கு. மக்களுள் மூப்பர் சிலரையும் குருக்களுள் முதியோர் சிலரையும் கூட்டிக் கொண்டு மண்கல உடைசல் வாயில் அருகிலுள்ள பென்னின்னோம் பள்ளத்தாக்கிற்கு போ. அங்கு நான் உன்னிடம் சொல்ல போகும் சொற்களை அறிவி. நீ சொல்ல வேண்டியது: யூதாவின் அரசர்களே, எருசலேம் வாழ் மக்களே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: கேட்போர் ஒவ்வொருவரின் காதுகள் நடுநடுங்கும் அளவுக்கு இந்த இடத்தின் மீது தீமை வர செய்வேன். அவர்கள் என்னை புறக்கணித்தனர், இந்த இடத்தை தீட்டுப்படுத்தினர். தாங்களோ தங்கள் மூதாதையரோ யூதாவின் அரசர்களோ அறிந்திராத வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்டினர். மாசற்றோரின் இரத்தத்தால் இவ்விடத்தை நிரப்பினர். தங்கள் புதல்வர்களை தீயில் சுட்டரித்து பாகாலுக்கு எரிபலி கொடுக்கும்படி அந்த தெய்வத்திற்கு தொழுகை மேடு எழுப்பினர். இதனை நான் கட்டளையிடவில்லை, இது பற்றி நான் பேசவும் இல்லை. இது என் எண்ணத்தில் கூட எழவில்லை. ஆதலால் ஆண்டவர் கூறுகிறார்: இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது இந்த இடம் தோபேத்து என்றோ பென் இன்னும் பள்ளத்தாக்கு என்றோ பெயர் பெறாது, மாறாக படுகொலை பள்ளத்தாக்கு என்று பெயர் பெறும். யூதா எருசலேமின் திட்டங்களை நான் இவ்விடத்தில் முறியடிப்பேன். அவர்கள் பகைவர் முன்னிலையிலும் அவர்களின் உயிரை பறிக்க தேடுவோர் முன்னிலையிலும் அவர்களை வாளால் வீழ்த்துவேன். அவர்களின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் நிலத்து விலங்குகளுக்கும் உணவாக கொடுப்பேன். இந்நகர் கொடூரமாய் காட்சியளிக்கும், அது ஏளனத்துக்கு உள்ளாகும். அவ்வழியே செல்லும் ஒவ்வொருவனும் திகில் உறுவான், அதன் காயங்களை எண்ணி ஏளனம் செய்வான். தங்கள் புதல்வர் புதல்வியரின் சதையை அவர்கள் உண்ணுமாறு செய்வேன். அவர்கள் பகைவர்களும் அவர்களின் உயிரை பறிக்க தேடுவோரும் அவர்களை முற்றுகையிட்டு நெருங்கி வரும்போது அவர்கள் ஒருவர் ஒருவருடைய சதையை உண்பார்கள். அப்போது உன்னோடு வந்திருந்தவர்களின் முன்னிலையில் அந்த மண் கலயத்தை உடைத்து விடு. நீ அவர்களுக்கு கூற வேண்டியது: படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: குயவனின் உடைக்கப்பட்ட மண்கலத்தை மீண்டும் ஒட்ட வைக்க முடியாது. அதுபோலவே நான் இந்த மக்களையும் இந்த நகரையும் தகர்த்தெறிவேன். இறந்தோரை புதைக்க வேறு இடம் இல்லாமையால் தோபேத்திலேயே புதைப்பர். ஆண்டவர் கூறுவது: எருசலேமுக்கும் அதில் குடியிருப்போருக்கும் எதிராக இவ்வாறு செய்வேன். அந்நகரை தோபேத்தாகவே மாற்றி விடுவேன். எருசலேமின் வீடுகளும் யூதா அரசர்களின் மாளிகைகளும் எந்த வீட்டு மேல் தளங்களில் வானத்து பறவைகளுக்கு தூபம் காட்டினார்களோ, வேற்று தெய்வங்களுக்கு நீர்ம படையல்கள் படைத்தார்களோ, அந்த வீடுகள் எல்லாம் தோபேத்தை போல தீட்டுப்பட்டவை ஆகும். இறைவாக்கு உரைக்க ஆண்டவரால் தோபேத்துக்கு அனுப்ப பெற்றிருந்த எரேமியா அங்கிருந்து திரும்பி வந்து திருக்கோவில் முற்றத்தில் நின்று கொண்டு மக்கள் அனைவருக்கும் கூறியது: இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் இந்நகருக்கு எதிராக கூறியுள்ள அனைத்து தீமைகளையும் இந்நகர் மேலும் இதனை சுற்றியுள்ள நகர்கள் மேலும் விழ செய்வேன். ஏனெனில் அவர்கள் என் சொற்களை கேளாமல்
முரட்டு பிடிவாதம் செய்தார்கள்.